அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூலை 7, 2024 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஜூலை 23 மத்திய பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார்னு தெரிவிச்சிருக்காங்க. பட்ஜெட் கூட்டத்தொடராக மழைக்கால கூட்டத்தொடர். மத்திய அரசின் நிதியாண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை முடிவடையும் நிலையில் கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. புதிய அரசு தேர்ந்தெடுக்கப்படும் வரையிலான செலவினங்களுக்கான இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கமாக ஜூலை இறுதியில் நடைபெறும் கூட்டத்தொடர் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் என்றே அழைக்கப்படும். தற்போது அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதையொட்டி பட்ஜெட் கூட்டத்தொடராக அறிவிக்கப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி சண்டேனால திருக்குறள் இருக்காது. ஸோ டைரெக்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்குள்ளே போயிடலாம். ஆருயிர் அனைவரும் உயிர்காப்போம் திட்டம் தொடங்கி வைத்தார் முதல்வரும் தெரிவிச்சிருக்காங்க. அனைவருக்கும் அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சி அளிக்கும் ஆருயிர் அனைவரும் உயிர்காப்போம் திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் சனிக்கிழமை தொடங்கி வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய மருத்துவ சங்கத்தின் தலைமை கிளையின் சார்பில் தமிழகத்தில் அனைவரும் அடிப்படை உயிர்காக்கும் முயற்சி வழங்கப்பட உள்ளது. ஆருயிர் அனைவரும் உயிர்காப்போம் திட்டம் பெயர் சூட்டப்பட்ட இந்த திட்டத்தை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதல்வர் சனிக்கிழமை தொடங்கி வைத்தார். இது ஒரு புது திட்டம். பேர் பார்த்து வச்சுக்கோங்க. டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலேட்டடாக எந்த எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி திட்டங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அது எதுக்கானதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பிரிட்டன் தேர்தலில் வென்ற நவேந்து மிஸ்ரா யூபியில் கொண்டாட்டம்னு தெரிவிச்சிருக்காங்க. பிரிட்டன் பொதுத் தேர்தலில் இந்தியா வம்சாவளியை சேர்ந்த நவேந்திர மிஸ்ரா மீண்டும் வெற்றி பெற்றதை அடுத்து அவர் பிறந்த இடமான உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் உள்ள மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பிரிட்டன் பொதுத் தேர்தலில் தொழிலாளர் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. அக்கட்சியின் தலைவர் கீர் ஸ்டார்மர் புதிய பிரதமராக வெள்ளிக்கிழமை பொறுப்பேற்றால் இத்தேர்தலில் முன் எப்போதும் இல்லாத அளவில் 28 இந்திய வம்சாவளி வேட்பாளர்கள் வென்றனர்னு தெரிவித்து வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணும்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.